சார் வணக்கம் சார். விஜயினுடைய புதிய கட்சியின் கொடி அறிமுகம் எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போதான் கொடியே அறிமுகம் தான். ஏதோ கட்சி ஆரம்பித்து மாநாடெல்லாம் நடத்த போகிறாருன்னா இப்போ தான் கொடியே ஆரம்பிக்குதா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்க சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதுக்கே ஒரு வருஷம் ஆகிப்போச்சு. அடுத்த ஸ்டெப் அப்போ இது இந்த நூற்றாண்டுக்குள்ளார வந்துருமா? போயிட்டே இருக்குது கட்சி. அங்கலங்கலமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. படுவேகம், பயங்கர ஸ்பீடு. இப்போ தான் கொடி. இதுக்கப்புறம் கொள்கையை அறிவிக்கணும், அதுக்கப்புறம் உறுப்பினர்களை சேர்த்தணும், அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் நமக்கு என்ன, அது அவருக்கு கவலை. அவர் சரி அட்லீஸ்ட் கொடியூரில் வந்துட்டார். ஒரு கட்சியை உருவாக்குறது, ஒரு கொடியூரில் வந்துட்டார். வாழ்த்துக்கள், கொடியை வெற்றி பெற வாழ்த்துக்கள், அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பு எப்போ வருதுன்னு சொல்லுங்கள். நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ளே அந்த கட்சியை பார்ப்பேனான்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன் சார் இப்படி ஒரு விரக்தியில் விரக்தியில் பேசலை. நீங்களும் நான் சின்ன பையனாக இருந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், விஜய் கட்சிக்கு வர்றாரு, ஆட்சிக்கு வர்றாரு, உங்களுக்கு ஏன் சார் கோவம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், வந்துடுவார் போட்டிருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் கேட்டாக்கா கொடியை உருவாக்கி இருக்காருங்கிறீங்க. கொடி உருவாக்குறதுக்கே எவ்வளோ நாளாக இருக்குது சார்? 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அறிவிச்சார். எது கட்சி வேணும்னா ஒரு 5 மாதம்னு வச்சிங்களா? சரி, நேற்று முந்தா நாள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்களேன். இதில் என்ன இருக்குது? உங்கள் ஆட்சியம் கட்டுப்பாங்க. படிப்படியாக சட்டமன்ற தேர்தலை நோக்கிய ஒரு பயணம். உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க. படிப்படியாக போங்க. யார் வேணாங்கிறா? மெதுவாக நிதானமாக போங்க. உங்களுக்கும் வயசு இருக்குது. என்ன 45 வயசா 50 வயசா? 50 வயசு. இன்னும் ஒரு 50 வருஷம் வாட்டத்துக்கு டைம் இருக்குது. 100 வயசுக்குள்ளார கட்சி எப்படியாவது உருவாக்கி எலெக்ஷனுக்குள்ளார வந்துடுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம். அவருக்கு 100 வயசு, எனக்கு 100 வயசுன்னு உடனே வந்துடும். இல்லை, அவர் எவ்வளோ சீரியஸாக ஒரு மேட்டரை சொல்லியிருக்காரு. நீ எவ்வளோ விளையாட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க? அவர் சீரியஸாக சொன்னதே இவ்வளோ ஸ்பீடுன்னா அப்புறம் மெதுவாக சொல்லியிருந்தாரா என்ன வருது? ஒன்றும் புரியலையே. எல்லாம் கட்சி ஆரம்பித்த உடனே கட்சிக்கு கொடியை உருவாக்குவாங்க, கொள்கை இதுதான் இன்னும் சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் தேர்தலில் 49ஆம் வருஷம் வந்து திமுக கட்சி ஆரம்பிச்சு. அவர் எவ்வளோ நெகிழ்ச்சியோட அந்த லெட்டரை எழுதியிருக்காரு பாருங்க. நான் படிக்கிறேன், கேளுங்களேன். சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது பெரும் வரம். அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கும் நாள் தான் ஆகஸ்ட் 22, 2020. நம் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அடையாளமான கொடி அறிமுக நாள். தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நம் வீரக்கொடியை, வெற்றி கொடியை நாளை நம்முடைய கட்சியின் தலைமைச் செயலகத்தில் அறிமுகப்படுத்தி கொடி பாடலை வெளியிட்டு கழக கொடியை ஏற்றி வைக்கிறோம் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். நாளை முதல் நாடெங்கிலும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும். எவ்வளோ ஒரு நிகழ்ச்சி, எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வை, எவ்வளோ ஒரு இலக்கு. யாருமே இது ஒன்றும் சொன்னது இல்லைங்க. இந்த மாதிரி யாருமே சொன்னது கிடையாது. முதல் ஆள். நான் கேள்விப்பட்டதே இல்லை இப்படியெல்லாம். கேள்வி நாடெங்க நம் கொடி பறக்கும்னு எந்த கட்சிக்காரன் சொல்லியிருக்கான்? சொல்லுங்க பார்க்க சொல்லுங்க. இவரை தவிர வேறு யாரும் சொல்லியிருக்காங்க? எழுதின வசனகர்த்தாவுக்கு வாழ்த்து. தமிழ்நாடு சிறக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு வேற எந்த கட்சி வந்து தமிழ்நாடு ஒழிய வேண்டும்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க? எதாவது ஒரு ஏங்க எதுனாலும் ஆச்சரியப்பட்டீங்கன்னா எதுனாலும் கேவலமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் கட்சி ஆரம்பித்து விட்டார், உடனே கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க. இது ஒரு தமிழ்நாட்டில் கட்சி இல்லையா? தமிழ்நாட்டில் நடிகர்கள் யாருமே கட்சி ஆரம்பிக்கலையா? பாக்யராஜ் ஆரம்பிக்கல, டி ராஜேந்திரன் ஆரம்பிக்கல, யார் ஆரம்பிக்கல? அவங்க அப்பாவே ஆரம்பிக்கலையா? அந்த கட்சி என்னாச்சு? எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார், அது என்னாச்சு? இவங்களோடலாம் விஜய் சேர்த்தாதீங்க. அப்போ சேர்த்தா விஜய் நம்பர் 1ல இருந்துட்டு வந்து நம்பர் 1 இருந்தார். எங்கே இருந்தார்? சினிமாவில் இல்லையா இருந்தார். இருந்ததான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் ஏங்க இப்போ கடைசியாக வந்து லியோ படம் 4 நாள் போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. வெற்றி படம் சார், வெற்றி. உங்களுக்கு வெற்றி படம். தியேட்டருக்காரனை கேளுங்க என்னாச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர் கேளுங்க என்னாச்சு. உங்களுக்கு வெற்றி தான், நீங்கள் காசு வாங்கி போயிட்டீங்க. டாப் 3ல விஜய் இருப்பாரா இல்லையா? இருக்காரு. சினிமாவே இன்னைக்கு இல்லை. அதில் டாப் 3 என்ன, டாப் 1ல் இருக்காருன்னு சொல்லுங்களேன். சினிமா எங்கே இருக்குது? எங்கே இருக்குது சினிமா? எங்கே தியேட்டர்? ஆரம்பம் முதலே விஜயனுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை எதிர்த்து தான் பேசிகிட்டே இருக்கீங்க. ஒரு பாயிண்ட் கூட ஆதரிக்க மாட்டேங்க. என்ன காரணம்? விஜய்க்கு வெற்றி வாழ்த்துக்கள். உங்கள் ஆசையே கெடுப்பானே. நாளைய சீஃப் மினிஸ்டர் இல்லை, இன்றைக்கே நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஒரு செட்டு போட்டு சீஃப் மினிஸ்டராக உட்காந்துங்க. யார் வேணான்னா? ஏங்க கோழி கூட தாங்க குப்பமேட்டுக்கு ராஜா. வரட்டும், யார் வேணாண்ணா? விஜய் ஒரு தமிழை வர்றதுல எந்த ஆட்சி பண்ணி கிடையாது. வரட்டும், யார் வேணாண்ணா? வர்றதுக்கு நீங்கள் இவ்வளோ தடுமாறுறேங்கிறதா? என்ன நான் கேட்டது என்ன, நேர்மையாக வாண்ண
அது எதுக்கு இதுல என்ன ஒரு என்ன பள்ளிக்கூடத்துல போய் ஒரு ஸ்லேட்டு புத்தகத்தை எல்லாம் கொடுத்துட்டு அம்பேத்கரை படிகள் பள்ளிக்கூடத்து பசங்கிட்ட பேசுற பேச்சு அது? நல்லா படி, ஒரு ஐன்ஸ்டீனாவா, ஒரு நியூட்டனாவா, ஒரு அம்பேத்கரா வந்தா தப்பா? அம்பேத்கர் எதுக்கு அரசியல் கொண்டு வர்ற, எதுக்கு அங்க ஜாதியை கொண்டு வர்ற? பசங்க மத்தியில எதுக்கு ஜாதி? அதுல என்ன சார் சாதி? அம்பேத்கர் ஏன் சாதி? நீங்க சாதிய கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க. ரைட், ஆமா, நாங்கெல்லாம் ஜாதி கண்ணோட்டத்தோட பாக்குறோம். அவர் பறந்து ஏன் வேற தலைவர்களே இல்லையா சார்? அவர் காந்தியை பாருங்கன்னு சொல்லி இருக்கலாமே, நேருவை பாருங்க. நீங்க தான் சொல்லுவீங்க காந்தியை பாருங்கன்னா அவர் சாப்பிட்டு சனாதனவாதிங்க. அம்பேத்கர் சொல்லிட்டாங்க. அம்பேத்கர் எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவர். யாரை சொன்னா ஓட்டு கிடைக்குமோ அவரை பத்தி சொன்னார். சிலேட்டு பல்பம் கொடுத்துட்டு உடனே ஓட்டு கேட்டார். பெரியாரை பத்தி சொன்னாரு. பெரியாரை பத்தி சொல்லி பெரியாரை பத்தி சொல்லி பெரியாருன்னு சொன்னார். என்ன நீங்க வர வழி இல்லை. இப்போ கருவாட்டை பிறகு கொடுத்த பாப்பாத்தி மாதிரி முழிக்கிறீங்க. பெரியாரையும் சொன்னார். எங்க சொன்னார்? காமராஜரை சொன்னார். காமராஜரையும் அம்பேத்கரையும் சொன்னார். ரெண்டு பேரும் பெரிய ஜாதியை சேர்ந்தவர்கள். ஒரு நாடார் இனத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஆளையும் சொன்னாரு. சாதி ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஆளு. ரெண்டு பெரிய இனத்தையும் நம்ம பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக தேர்தல் அரசியல அங்க பள்ளிக்கூடத்து பசங்கிட்ட பேசுற இடம் அது. ஒரு நல்ல தேர்வு உனக்கு அழகா. சார் அம்பேத்கர் ஒரு சட்டமேதை சார். இருக்கட்டுங்க, சட்டமேதை அம்பேத்கர்னு சொல்லி அம்பேத்கரை படியுங்கள்னு என்னத்துக்கு சொல்றேன்? ஆமா, அம்பேத்கருடைய படிங்க, அவருடைய வரலாறு படிங்க. வேற தலைவர்களே இந்த நாட்டுல இல்லையா? அம்பேத்கரை வேற தலைவர்களே இல்லையா? எப்படியாவது இதை ஏன் இது வந்து சொல்றீங்க? உங்களுக்கு அந்த ஜாதி ஓட்டுகள் வேணும் அதுக்காக சொன்னீங்கிறது தான் எங்களுடைய பார்வை. இல்லைன்னா நீங்க சொல்லிட்டு போங்க. இல்ல, ஒருத்தர் வராரு, இப்பதான் டெலிவரி ஆவறாரு, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு விமர்சிச்சா பிரச்சனை இல்ல. ஒரு குழந்தை பிறக்க போகுது, குழந்தை பிறந்த உடனே விஷம்ன்றீங்க, என்ன சார் இது? கண்ணன் குழந்தையா இருந்தான், பூதகிங்கிற ராட்சசிக்கிட்ட பால் குடிச்சான். கண்ணன் குழந்தை தான். பால் குடிக்கும்போது அவன் பூதகி விஷத்தை கொடுத்தா அதை அப்படியே உறிஞ்சி அந்த பூதகியை கொண்டு விட்டான். குழந்தை தான், குழந்தைன்னு பார்க்கல, அவன் குழந்தைன்னு தான் எடுத்து கொஞ்சினான். இப்போ நீங்கள் சொல்கிற கதை அந்த குழந்தைன்னு சொன்னாக்கா எனக்கு அந்த கண்ணை அந்த குழந்தைய வந்து பூதகி கொண்ட கதை தான் ஞாபகத்துக்கு இருக்கு. என்ன உங்களுக்கு அவர் மேல இருக்கிற அபிமானத்தை என் மேல திணிக்க பார்க்காதீங்க சார். நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து திட்டிட்டு இருக்கீங்க. நான் என்கிட்ட ஏன் வந்து கேட்டீங்க? நான் கேட்டேன்னா நான் விஜய் கட்சியில உறுப்பினா வரப்போறேன்னு சொன்னேன்னா விஜய் கட்சியில பதவி கேட்க போறேன்னா முதல்ல பொட்டு வச்சிருக்காரு. எதுக்காக வச்சாருன்னு கேட்டேன். மஞ்சள் கலர்ல ஏதோ போட்டிருக்காரு. நீங்களே தான் சொல்றீங்க அந்த கலரு கரெக்டா. கலரை வச்சு இது பேரை வச்சு ஏன் ஜோசப் விஜய்னு போடலான்னு கேக்குறீங்க. கரெக்ட். இக்கு போடலான்ட்டீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஆமா, ஏன்னா ஏன் அதெல்லாம் சரிப்படுத்த வேண்டியதானே? ஏன் தமிழ்நாட்டுல திமுக மட்டும்தான் ஆளணுமா? ஆமா ஆமா ஆமா, திமுக மட்டும்தான் ஆளணும், வேற யாரும் வரக்கூடாது. வேற யாரும் வந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். அவ்வளோதான், போங்க, அவ்வளோதான். ஏன் சார் விஜய் பார்த்து இப்படி ஒரு விஜய்னு இல்லைங்க, திமுக எதுக்குறோம், எவனா இருந்தாலும் வரக்கூடாதுங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு கொள்கையா சார்? ஆமா, அது கொள்கைன்னா இது கொள்கை. ஏன்னா திமுகன்னா உங்களுக்கே அப்படி எரியுது. உங்களுக்கு ஏன் திமுகவுக்கு மாற்று வந்தா உங்களுக்கு ஏன் மாற்று வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன திமுகவுக்கு மாற்று வேணும்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி என்ன வன்மை உங்களுக்கு திமுக? அதான் விஜய் சொல்றாரு லஞ்சம் ஊழல். விஜய் பேச்ச கேட்டு நீங்க இன்னொரு பக்கம் லஞ்சம் ஊழல்ன்றாரு. ஒரு பக்கம் 150 கோடி ரூபாய்க்கு ஒரு வருமானம் கட்டுறாரா? அவர் கட்டுறாரா? என்ன அது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ பெரிய தொகையெல்லாம் வாங்குறதுனால வருமான வரியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பாஜகவுடைய பி டீம் தான் அவர் வந்திருக்காருங்கிறது அவர் மேலே வந்திருக்கிற குற்றச்சாட்டு. யார் யாரெல்லாம் திமுக எதிர்க்கிறாங்களோ போய் பாஜகவோட பி டீம்னு போடுறது. இப்படிதான் சீமானை காலி பண்ணி விட்டீங்க முதல்ல, அடுத்தது விஜய் காலி பண்ண வந்திருக்கீங்க. உங்களுக்கே தெரியுது ஏங்க காலி ஆகுறாங்க? ஒரு காத்திரை சொல்லி காலி ஆகிடுறாங்க. மக்கள் அப்படித்தான் நம்புறாங்க. அது எதுக்கு சார்? திமுக எதிர்த்து யார் வந்தாலும் உங்களுக்கு ஒரு திமுக எதிர்த்துன்னு இல்லைங்க, உங்களுடைய அடிப்படை இது. உங்க அப்பா கட்சி ஆரம்பிச்ச போது ஏன் மூணு நீ ஏன் ஓடி போய் உனக்கு எனக்கு சொந்தமே கிடையாது வெளியே போன்னு சொல்லி துரத்துனீங்கல்ல? ஒரு சொந்த காலில் நிற்கிறாங்க. அப்பா உங்க அப்பா நடத்தின கட்சி தப்பு, நீ நடத்தின நியாயமா? அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இந்த கேள்வியை ஒரு வாரத்தை கேளுங்களேன். இந்த கேள்வியை கேளுங்களேன். உங்க அப்பா நடத்தின போது என்னத்துக்காக இப்போ ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு போன நீ? போயிட்டு வந்த உடனே ஏன் கட்சியை கலைக்க சொல்லி உங்க அப்பாவை மிரட்டின நீ? ஏன் வெளியே அமிச்ச? இப்போ என்ன ஆச்சு? எதனா யார் மிரட்டி இப்போ வந்து கட்சி ஆரம்பிக்கிற? இதுதான் கேள்வி. பொதுமக்கள் கேட்குறாங்க. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் பாவம் பரிதாபமாக நிற்கிறீங்க, பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறீங்க. கேள்வி நீங்கள் தான் கேட்கணும், நான் பதில் தான் சொல்லணும். பட் கேள்வி கேட்குற மாதிரி என்னை கொண்டு போய் விட்டுட்டீங்க. இப்போ பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் தடுமாறுறதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் கேட்குறது
விஜய் வரட்டும், நீங்களே சொல்றீங்க. கொள்கை மாநாடு போடட்டும், சரி, மாநாடு போடட்டும், அவரு கொள்கை அவர் கொள்கையை சொல்லிட்டாரு. அம்பேத்கர், பெரியார், காமராஜர்னு சொல்றப்ப கொள்கை தெரியாது சொல்லல. அவர் காமராஜர் காமராஜர் கல்வி கஞ்சிருந்த பெரிய ஜாதி சேர்ந்த 2 பேர்த்த தான் அவர் சொன்னார். நீங்க ஏன் சார் சாதிய கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க? ஏங்க மாத்தி எவ்வளவு தமிழ் தலைவர்கள் இருந்தாங்க. அப்ப அம்பேத்கரை சாதிய தலைவர்ன்றீங்க? அப்படித்தான் எடுத்துக்கணும். அவங்க தானே கொண்டாடுறாங்க. நீங்க அம்பேத்கரை கொண்டாடுறீங்களா? அம்பேத்கரை நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்களா? சட்டமேதை என்ன சார், ஒரு திராவிட இயக்கத்தை பின்னாடியில வந்துட்டு அம்பேத்கரை சாதி நாங்க அந்த அடிப்படையில பாக்கலீங்க. பெரியாருடைய அணுக்க தோழர் அந்த அடிப்படையில் நாங்க பார்த்தோம். நீங்க பாக்குற விதம் வேற. பெரியார் மேல கோவிச்சுக்கிற அளவுக்கு அம்பேத்கருக்கு உரிமை இருந்தது. அந்த பெரியாரை விட்டுட்டு அம்பேத்கரை மாத்திரம் சொல்லிட்டு, அந்த பெரியாரால் ஆதரிக்கப்பட்ட முதலமைச்சராக வந்த காமராஜரை மாத்திரம் சொல்லிவிட்டு பெரியாரை ஏன் விட்டேங்கிறது தான் கேள்வி. சார் பெரியாரின்னு சொன்னார். ஸோ நீங்க தான் சேர்த்திக்கிறீங்க, வேற வழி இல்லாம இப்போ சேர்த்திக்கிட்டு இருக்கீங்க. காட்டுங்களா பார்க்கலாம். அம்பேத்கரை படியுங்கள், காமராஜரை படியுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் காமராஜர் படிக்க கூடாது? ஜாதி அடிப்படையில் தான் நீ சொன்ன. காமராஜர் ஜாதி பார்த்தாரா? அது தெரியாது, எங்களுக்கு தெரியாது. நான் அந்த ஆங்கிளுக்கு நான் போக விரும்பல. அந்த ஆங்கிளுக்கு நான் போக விரும்பல. அந்த ஆங்கிளுக்கு நான் போக. விஜய் வந்தா திமுக காலி ஆயிடும், அதனால பயம். அதான் பயம், அவ்வளோதான். போதுமே. இதுக்கு மேலே என்ன? உங்களுக்கு அவங்க ஆசையை ஏற்றிப்பாடு. 1949ஆம் வருஷத்துலேருந்து திமுக ஒழிக்கிறேன்னு சொன்னவன்லாம் காணாமல் போயிட்டான். இப்போ இவர் இந்த நாள் புதுசாக வந்திருக்கிறாரு, என்ன ஆவார்னு பார்ப்போம். உங்க ஆட்சியை ஏற்றிப்பாடு. கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, தனிச்சு நின்றுட்டா ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? தனிச்சு எனக்கு என்னங்க வந்தது? அவர் கட்சி ஆரம்பிச்சா என்ன ஆகுது? அவர் தனிச்சு நின்னா எனக்கு என்ன வந்தது? எனக்கு ஓட்டு கொடுக்கும்போது நான் சத்தியமா விஜய்க்கு போட மாட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா விஜய்க்கு ஒரு விஷயம் லாஸ்ட் பாருங்க, உள்ளாட்சி தேர்தலில் கட்சியே ஆரம்பிக்கல, மக்கள் மன்றத்தை வச்சு ஜெயிச்சிட்டாரு. எத்தனை சீட்டு? நிறைய சீட்டு ஜெயிச்சாரு. ஆமா, நான் கூட ஜெயிச்சிருந்தாக்க விஜய் ஒரு அமௌண்ட் கொடுத்தாக்க அந்த கட்சியில் சேர்த்துட்டு சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதான். என்னது? அவர் கட்சி பேரை சொல்லி ஜெயிச்ச எலெக்ஷன் நின்றுனாங்க, ஜெயிச்ச பிறகு அந்த கட்சின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் நிற்கிற மக்கள் மன்றத்து சார்பாக அப்படியே அவங்க நிக்கல, நின்னது ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சுட்டு நாங்கள் மக்கள் மன்றத்தை சேர்ந்தவர்கள் நாங்க, அவ்வளவுதான். இல்ல விஜய்க்கும் ஆல்ரெடி பாஜகவுக்கும் இடையே பிரச்சனை வந்திருக்கு. ஹிச்ராஜா அந்த மெர்சல் படத்துலலாம் எந்த அடிப்படையில பாஜகவோட பி டீம் பண்றீங்க? இதுக்கு 30,000 தடவையா நீங்க கேட்குறீங்க இந்த கேள்வியை. 30,001வது முறையா நான் திருப்பி பதில் சொல்றேன். பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பெருப்பதற்காக பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு பி டீம் தான் விஜய் அப்படிங்கிறத உலகத்துக்கே தெரியும். அவர் சம்பாரிச்சிட்டாரு, நிறைய உச்சங்களை பார்த்துட்டாரு, இப்படி ஒரு வேலை அவர் பார்க்கணும்னு அவசியமா? அதான் அவர்கிட்ட கேளுங்க சார். அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க. என்கிட்ட சார் அவர் அப்படி ஒரு வேலை பார்க்கணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு? சார் தன்னை உருவாக்கிய மக்களுக்கு தனக்கு அமலாக்கத்துறைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. அமலாக்கத்துறைன்னு ஒண்ணு இருக்குது, அது ஒரு பெரிய தலைவலி. ஒரு தடவை புகார் வந்துச்சு, வரி கட்டிட்டாரு, முடிஞ்சிருச்சு. அது எத்தனை காலத்துக்கு பேசுறீங்க? அவ்வளவுதான். வரி கட்டினது உடனே நான் சரியாயிட்டேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப இப்படி என்னைக்கு தன்னுடைய தந்தை கட்சி ஆரம்பிச்சதை மூட சொல்லி வெளியே போன, எதுக்காக மூட சொன்ன? உங்க அப்பா கட்சி கலைக்க சொன்னீங்க. அதெல்லாம் குடும்ப பிரச்சனை சார். அதை ஏன் சார் இங்க பேசுறாரு? அவருக்குன்னா குடும்ப பிரச்சனை. பாருங்க இது பாருங்க, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கிறான், அவ்வளோதான். இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசுறதன் மூலமாக ஒரு ஆளை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுறதன் மூலமாக ஒரு ஆளை தலைவன் ஆக்கிட முடியாது. எனக்கு இன்னைக்கு யூடியூப்ல எனக்கு இருக்கிற ஒரு இடம் பெரிய இடம் கிடைச்சிருக்குது எனக்கு. அதை வச்சுட்டு நான் அரசியல் தலைவன் ஆகிட முடியாது. அந்த மக்களை ஏற்றுக்குவாங்கன்னு நான் நம்பல. எனக்கு ஒரு விளம்பரம் கிடைச்சிருக்கு, எனக்கு அடையாளம் தெரியும். என் விரோதிக்கு என்ன அடையாளம் தெரியும், நண்பனுக்கு என்ன அடையாளம் தெரியும், அவ்வளோதான் என்னுடைய யூடியூப். இதை வச்சுட்டு என்னுடைய பதிவுகளை 10 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு நான் நாளைக்கு எலெக்ஷன் நிற்க முடியாது. பதிவுகளை கேனத்தனமாக பேசுகிறான்னு இந்த நாசமாக போடுறவன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் 10,000 பேர் இருப்பான். புச்சேரியாக பேசுகிறான்னு பார்க்குறோம் 10 பேர் இருப்பான். அறிவு கட்ட முட்டை என்னமோ ஓடுறதுன்னு சொல்கிறோம் ஒரு 1000 பேர் இருப்பான். எல்லாம் தான் இருக்குது, வருது இல்லை, பதிவுகள் வருது இல்லை. இப்போ கூட என்னுடைய கணக்கு ஹேக் பண்ணி போட்டாங்க. சத்தானா இவன் அப்படின்னு ஒரு ஆள் 500 ரூபாய்க்கு அலைகிற அளவுக்கு போயிட்டானே, அவன் ஆசை நான் பிச்சை எடுக்கிறேன்றது. இல்லை அது மாற்ற வேணாம். நிறைய ஒரு கேள்வி, விஜயை பார்த்து பயப்படுற நிலைமைக்கு தான் திமுக இருக்கா அன்னைக்கு? அது உங்கள் ஆசை, அப்படி பாட்டுக்கிட்டு போகலாம். உங்களே ஏன் கெடுப்பானு? ஆமாம், திமுக பயந்துடுச்சுங்க. ஸ்டாலின் அமெரிக்கா ஏன் போகிறாரு தெரியுமில்ல? விஜய் கொடி ஏற்றுறாருன்னு தெரிஞ்ச உடனே பயந்து போய் அமெரிக்கா போகிறாரு. ஆனால் அது கொடி நாளைக்கே ஏற்ற போகிறாருங்கிறது இன்றைக்கி தான் தெரியும்.
ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கு தகவல் வந்து ஐயோ விஜய் கொடி ஏற்றிட்டார், இனிமேல் நம்ம இங்கேருந்து பிரயோஜனம் ஓடுறார். போதுமா? என்ன தாக்கத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அரசியல் பார்வையாளர் விமர்சகரா சொல்லணும். வரட்டும் பார்ப்போம். பாக்யராஜெல்லாம் பிரமாதமாக தான் வந்தாங்க. டி ராஜேந்தர் எம்எல்ஏவே ஆனார், பூங்கா நகரில் எலெக்ஷனில் ஜெயிச்சார், எம்எல்ஏவே ஆனார். எவ்வளோ பேர் வந்தாங்க. சிரஞ்சீவி கட்சியை ஆரம்பித்தார், மந்திரியாகவே ஆனார். இன்னைக்கு அந்த கட்சி எங்கே போச்சு? ஆந்திராவில். எல்லாரும் தாங்க ஆரம்பித்தாங்க. யார் ஆரம்பிக்கணும்? ஒருத்தர் தான் ஆரம்பித்தாங்க. கன்னடத்தில் வந்து முடிச்சூடா மன்னர் ராஜ்குமார் கட்சி ஆரம்பித்தார். ஒரே ரைடு கட்சி கழிச்சுட்டு அரசியலே வேணான்னு ஓடி போயிட்டார். அவ்வளோதான். எந்த நிர்பந்தத்தின் பேரில் ஒரு கட்சி ஆரம்பித்தாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணம் எல்லாத்துக்குமே தெரியும். உங்கள் மாதிரி யூடியூப்காரர்கள் அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு ஏதோ போராடுறீங்க. பார்க்க உங்களுக்கு ஒரு வாழ்த்து. விஜயை தூக்கிட்டு வந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு எதாவது கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார்.